அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் ஏப்ரல் 22 முதல் அடுத்த 7 நாட்கள் அமைய போகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் இந்த வேளையில் மிக வலுவாக ராகு கேது பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றங்கள், புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள் தளர்ந்து மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு பகவான் அஷ்டமத்தில் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய வேளையில் குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இல்லத்தில் குருவின் பரிவர்த்தனை யோகத்தின் காரணமாக மிகவும் சிறப்பாக கைகூடும். எனவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் கைகூட போகிறது. திடீரென சுபகாரிய பேச்சுகள் முடிவாகுவதோடு வீடு மாறுதல், இடமாறுதல் போன்ற பல்வேறு வகையான மாற்றங்கள் இந்த தருணத்தில் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது குரு பகவான். இன்னும் குறிப்பாக 20 தினங்களுக்குள்ளாகவே மிக வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமரப்போகிறார். எனவே பல வகையில துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி ரூணரோக சத்துருஸ்தானமாகிய யோகஸ்தானத்தில் நுழைந்து விட்டார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் நிறைவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவாக பலம் வருகிறாருங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இரு நிகழ்டங்களுமே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே அமைவதோடு வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் வருமான உயர்வு, லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான அதிரடியான திருப்பங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சனியின் அமைப்பால் நிறைவாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 6ஆம் இடத்திலிருந்து திருக்கணிதத்தின்படி 5இல் நுழைகிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 6இல் தான் வலம் வருகிறார். மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் நுழைகிறார். விரயத்தில் தான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறாருங்க. எனவே நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கின்றன. இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். முன்னோர்களின் சொத்துக்கு பங்கீடு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி சாதகமாக கைகூடும். எந்த ஒரு இடத்தில் பணிபுரிந்தாலும் அந்த இடத்தில் பணிபுரியக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வீண் பலிகள் அகலும். இந்த தருணத்தில் முன்னேற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகி தானாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் 5, 6, 7 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. 27ஆம் தேதிக்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டுவதோடு இந்த தருணத்தில் 27ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தை சூரியனுடன் இணைந்து உருவாக்குவதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் பித்ரு கர்மா, பித்ரு தோஷம் என்று நீக்கக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகளும் தடைகளும் விலகி ஏன் எதற்கு என்று தெரியாத
பல சிக்கல் நிறைந்த காரியங்களில் கூட சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நினைத்த காரியங்கள் வியக்கத்தக்க வகையில் கைகூடும். ஏனென்றால் சூரியனும் உச்சம் பெற்ற அமைப்பில் சப்தமத்தில் வலம் வருகிறார். எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உத்தரவுகள் பிறப்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பதவி உயர்வு நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான புற அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் போன்றவை முற்றிலுமாக மாறி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும். உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தை சிரமமில்லாமல் தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை சூரியன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை என பல்வேறு வகையான துறைகளில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். குழப்பங்கள் அனைத்திலும் தெளிவு பிறப்பதோடு முன்னேற்றத்தை நோக்கி மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. மனதில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக செவ்வாய் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. கடந்த சில மாதங்களாகவே கர்மஸ்தானத்தில் பலம் பொருந்திய அமைப்பிலும் பலம் இழந்த அமைப்பிலும் வலம் வந்த செவ்வாய் இறுதி தருவாயில் இருப்பதால் லாபஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலையும் அள்ளி கொடுக்கிறார். தொட்ட காரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்க போகிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வருவதற்கான யோகமும் உண்டு. வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பதால் எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையான மறைமுகமான தொல்லைகளும் இந்த தருணத்தில் விலகும். அறிவாற்றலை, மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சிரமங்களை விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். கேட்ட இடத்திலிருந்து, எதிர்பார்க்கக்கூடிய இடத்திலிருந்து சலுகைகள் இந்த தருணத்தில் சற்று தாராளமாக கிடைக்கும். கல்வியிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.